ஷார்ட் வீடியோ நம்பர் 10 பகவானை எப்படி தெரிந்து கொள்வது? यहाँ जो मुरलियां हैं वो हमारी लाठी है। இங்கே முரளிகள் என்ன இருக்கிறதோ அது நமக்கு ஊன்றுகோலாக இருக்கிறது. क्या है? मुरली से प्यार माना मुरलीधर से प्यार। என்ன? முரளியின் மீது அன்பு இருக்கிறதென்றால் முரளி சொல்பவர் மீதும் அன்பு இருக்கிறது. तो मुरलीधर जो शिव है वो माँ के रूप में इस सृष्टि में पहले आता है। वो माँ है हमारी मुरलियां। அந்த முரளி சொல்பவரான சிவன் இந்த உலகத்திற்கு வரும்பொழுது முதலில் அம்மாவின் ரூபத்தில் வருகிறார். அந்த அம்மாதான் நம்முடைய முரளிகள். उन मुरलियों को पढ़ने से हम जान सकते हैं कोर्स लेने के बाद 7 दिन की भट्टी करने के बाद कि वास्तव में भगवान का रूप क्या है। அந்த முரளிகளை படிப்பதினால் நாம் தெரிந்து கொள்ள முடியும். கோர்ஸ் எடுத்த பிறகு 7 நாட்களுக்கான பட்டி செய்த பிறகு நாம் தெரிந்து கொள்ளலாம் உண்மையில் பகவானின் ரூபம் என்ன. बाकी दुनिया ऐसे जानना चाहे यहाँ देखें कौन है भगवान है? ये है भगवान। कुछ भी बुद्धि में नहीं बैठेगा। भगवान को कोई पहचान नहीं सकता। மற்றபடி உலகத்தார் அவரை அப்படியே தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் பார்க்கலாம் யார் அந்த பகவான், இவர்தான் அந்த பகவானா என்று பார்த்தால் அவர்களுடைய புத்தியில் ஒன்றும் விளங்காது. பகவானை யாரும் தெரிந்து கொள்ள முடியாது. भगवान को इस सृष्टि पर आकर के ढिढोरा नहीं पीटेगा कि मैं भगवान हूँ। பகவான் இந்த உலகத்தில் வந்து நான் தான் பகவான் என்று தண்டோரா ஒன்றும் அடிக்க மாட்டார்.